வணக்கம் நண்பா, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ். இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், இந்த உலகமே எதை பற்றி பேசிக்கிருக்காங்கன்னா, அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். ஆல் ஐஸ் ஆன் ரஃபாக் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட, அந்த ரஃபாக்னா என்ன, அது எதை பற்றிடா போடுறீங்க, எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அது எதுக்காகன்னு தெரியலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து நான் போட போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது என்ன, ரஃபாக்னா என்ன, அது யாருக்கு யாருக்கு சண்டை, அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரஃபாக்னா என்ன? அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபாக்ங்கிறது ஒரு சிட்டி தான். அது எங்கே இருக்குன்னா, இந்த பாலத்தீன்ஸ் சொல்கிறாங்களா, அந்த கண்ட்ரில தான். காசான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மேப்பை நான் காட்டுறேன். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பாருங்க மேப்பில. இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்து காசா, மிடில் காசா, அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக். இத பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ரிப் மாரி இருக்கும். அதுக்கு பேர் தான் காசா ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காசா ஸ்ட்ரிப்ங்கிறது அந்த கண்ட்ரி. ரொம்ப சின்ன கண்ட்ரி. மக்கள் வந்து ஒரு 3 to 5 மில்லியன்ஸ் மக்கள் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்கிற இடம் தான் அந்த வந்து காசா ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. இந்த லைன் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காசா ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கடல் கரை ஃபுல்லாங்க. அந்த கடல் இருக்குது. அந்த சைடு போக முடியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஸோ இங்கே இஸ்ரேல் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எகிப்து. ஸோ இந்த 3க்கும் நடுவில் தான் அந்த காசா ஸ்ட்ரிப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போன அக்டோபர்லேருந்து நடக்குதுங்க. இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது. அக்டோபர் 2023லேருந்து வந்து இந்த போர் நடக்குது. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஹமானிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹமானிஸ்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தீன்ஸ் சொல்கிறாங்க. அந்த பாலத்தீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காசாவில் இருக்கவங்க. அதில் வந்து அந்த போராட்டக்காரர்கள்னு சொல்லுவாங்க, போராளிகள்னு சொல்லுவாங்க. மற்ற கண்ட்ரில என்ன பார்க்குறாங்க, அவங்கள வந்து ஒரு தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த இடம் ஆக்கிரமிப்பு, நிலத்த ஆக்கிரமிக்கிறாங்க. எங்கள்ட்டருந்து அத்துமீறி வந்து தங்குறாங்க. உள்ள வந்து எங்கள வந்து வன்புறுத்துறாங்க. ஸோ அந்த மாரி பிரச்சனைகளால இது மொத்தம் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இத வந்து நான் ரொம்ப டீப்பா உள்ள போகணும்ல. ஸோ இந்த சண்டை நடக்குது. இப்ப வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க. இங்கிட்டு இவங்க பதிலுக்கு கொஞ்சம் பேர் போய் அட்டாக் பண்றாங்க. இஸ்ரேலுக்குள்ளேயே போய் அட்டாக் பண்றாங்க. அத பார்த்து இஸ்ரேல் சும்மா இருக்குமா, அவங்க திரும்ப அட்டாக் பண்றாங்க. இந்த அட்டாக் பண்றத பார்த்து அந்த இஸ்ரேல்காரங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் வந்து அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி போற பெரிய பெரிய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் தரேன். நீ அந்த ஹமானிஸ ஃபுல்லா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு தீவிரவாதி. அவங்க வந்து எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை தான். ஸோ அவங்கள முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி உருவானது தான் அந்த பிரச்சனை, இந்த போர். அப்படி முடிக்கணும்னு நினைக்கிறப்ப இஸ்ரேல் வந்து என்ன பண்றாங்க, தொடர்ந்து அட்டாக் பண்றாங்க. எங்கன்னா அந்த நார்த் காசாவிலேருந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ அந்த நார்த் காசாவில் அட்டாக் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்க அந்த ஹமானிஸ் மட்டும் பாதிக்கப்படல. குழந்தைகள், பெண்கள், சாதாரண பொதுமக்கள் தான் சொன்னேன் பாதிக்கப்படுறாங்க. இப்ப இதுல எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சேன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 30,000 பேர் கிட்ட பொதுமக்கள் மட்டுமே இறந்திருப்பாங்க. இஸ்ரேல்லயும் இறந்திருக்காங்க. அதான் இஸ்ரேல் வந்து இறந்தது கொஞ்சம் தான். ஆனா இங்க வந்து இந்த காசால நாடே வந்து அழிய போகிற நிலைமையில தான் இருக்கு. அதனால தான் எல்லாருமே வந்து இந்த ஆல் ஐன்ஸான ரஃபாக்குங்கிறாங்க. சரி, இந்த ரஃபாக்குங்கிறதுக்கு வர்றேன். இப்ப மக்கள் என்ன பண்றாங்க, இந்த ஒரு வீடியோ ஓடுது. இத பாருங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து மக்கள வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுது. எங்க? நார்த் காசால. அதாவது வடக்கு சைடுல இருக்க காசா வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த காசால இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, நீங்க நடுவுல போயிருங்க. அங்க வந்து ஹமானிஸ வந்து நாங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஹமானிஸ வந்து அட்டாக் பண்றதுங்கிற பேர்ல வந்து மக்கள் என்ன பண்றாங்க, சென்டருக்கு வந்துர்றாங்க. மிடில் காசாவுக்கு வந்துர்றாங்க. இந்த மிடில் காசா வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்க, திரும்ப இந்த இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணுது. 6 நாள் தொடர்ந்து வந்து 6000 குண்டுகள் என்னமோ சம்திங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வானத்துலேருந்து போடுறாங்க. இங்கேருந்து தரைவெளியில வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மக்கள்னால ஒன்றுமே பண்ண முடியல. கடைசியா கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணாங்க, கீழே சவுத் ஜோனுக்கு போயிறாங்க. அங்கே தான் வந்து ரஃபாக். இந்த ரஃபாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, அதான் கடைசி. அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா எகிப்து இருக்கு. இந்த எகிப்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு செவுர கட்டி மேலே எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து செட்டப் வச்சிருக்காங்க. அத நீங்க தாண்டி ஏறி குதிச்சு போனா செத்துருவீங்க. ஸோ அது வந்து என்ன சொல்றாங்க, எகிப்து என்ன சொல்றான், உங்க பிரச்சனையில எங்க நாட்டுக்குள்ள வராதீங்க. நாங்க வந்து யாருக்கும் எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி அவங்க வந்து செவுத்த கட்டி அந்த எலக்ட்ரிக் ஷாக் செட்டப் வச்சுட்டாங்க. ஸோ அந்த செவுத்த தாண்டி போக முடியாது. அங்கிட்டு போனா கடல் சாக வேண்டியது தான். ஸோ இதுக்கிடையில அந்த ரஃபாக்ல வந்து கொஞ்சம் அது வந்து ரஃபாக்குங்கிற சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னை மாரி ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன். சென்னை ஸ்டேட்ல ஒரு சென்னைங்கிற பகுதி மட்டும் தான் வந்து அந்த ரஃபாக்குங்கிற ஏரியா. ஸோ அந்த ரஃபாக் ஏரியாவுல வந்து எல்லாரும் வந்து சேர்றாங்க. இப்ப அமெரிக்காவுல இருக்க ஜோ பைடன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து மக்கள வந்து அந்த மாரி கொடுமைப்படுத்தாதீங்க. இது நீங்க ரஃபாக்ல அட்டாக் பண்ணீங்கன்னா, நான் வந்து எந்த அ அணுசக்தி அது ஆயுத உற்பத்திக்கும் தொடர்பு உங்களுக்கு உதவி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ்ரேல் வந்து இப்படி சொல்லவுமே, இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம ரஃபாக்குள்ள போ வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. என்ன சொல்றாங்க, ரஃபாக்குள்ள இருக்கவங்கள நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஆனா நார்த் ஜோன்லயும், மிடில் ஜோன்லயும் இருக்கவங்கள வந்து நார்த் காசா, மிடில் காசால இருக்கவங்கள வந்து நாங்க வந்து அட்டாக் பண்ணுவோம். அங்க ஹமானேஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ட்டாங்க. ஸோ அவங்க நாங்க முக்கியமானவங்க அவங்கள நாங்க புடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ மக்கள் இந்த கட்டத்தில வந்து என்ன பண்றாங்க, மக்கள் வந்து அ இஸ்ரேலும் சொல்ட்டாங்க. நீங்க கிளம்பி போயிருங்க. உங்களுக்கு 24 ஹவர்ஸ் டைம் தர்றோம். நீங்க அங்கருந்து நீங்க வெளிய வந்து எப்படியோ போயிருங்க. அந்த இடத்துல இருக்காதீங்கன்னு சொல்ட்டாங்க. ஸோ மக்கள்லாம் என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிற வாழ்விடத்த
விட்டுட்டு சாப்பிட்றது, படிக்கிறது, ஸ்கூலு எதுவுமே கிடையாது அங்க இப்ப எதுவுமே. எல்லாரும் என்ன பண்றாங்க, உயிர் வாழ்றதே வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அப்படியே மெல்ல நீங்க நெறைய ஃபோட்டோஸ்லாம் பாருங்க. அட்டாச் பண்றேன். அதுலலாம் பார்த்து கிளம்பி ஊருக்கு போயிட்டே இருக்காங்க. அந்த எங்க போறாங்க, அந்த ரஃபாக்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லாரும் சின்ன சின்ன டென்ட்டு. ஏன்னா அவங்க பெரிய வீடு கட்ட முடியாது. ஸோ சின்ன சின்ன டென்ட் போட்டு கொய்ய நீங்க இங்கேருந்து ஒரு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த ஆல் ஐசான் ரபாக்குங்கிற பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அங்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா அங்க மட்டும் தான் எல்லா மக்களும் அங்க போய் சேர்றாங்க. ஏன்னா அதான் சேஃபான ஏரியா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்க தான் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா எல்லா நாடுகளும் வந்து இப்படி சொன்னனால. ஸோ இப்படி நடக்கிறதுனால மக்கள் எல்லாம் வந்து அந்த பாலத்தீன்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த ரஃபாக்குங்கிற இடத்துக்கு போயிறாங்க. இந்த ரஃபாக்கு போனதுக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணணும், சரி விட்டுறணும் பார்த்தீங்களா அப்படின்னு விடல. அவங்களோட அந்த முக்கியமான அந்த ஹமாஸ்ங்கிற 2 அந்த அமைப்பை சேர்ந்த தீவிரவாதிகள் வந்து அங்க இருக்காங்க. அவங்கள நாங்க பிடிக்கணுங்கிறதுக்காக நாங்க ஒருத்தர கூட விடாம நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியே, அந்த ரஃபாக் ஏரியாவுல வந்து கூட்டு போட ஆரம்பிச்சாங்க. அத நம்பி அங்க இருந்த மக்கள் எல்லாம் இன்னும் நான் நெறைய வீடியோ உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் அனுப்புறேன் பாருங்க. அ இறப்புறதுக்கு எண்ணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து அந்த டென்ட்டெல்லாம் எரிஞ்சு போய் வீடு இல்லாம, சாப்பாடு இல்லாம சொல்றாங்க. இதுவும் விட கொடுமை என்னன்னா, அந்த நாட்டுக்கு போற சாப்பாடு கண்டெய்னர்ஸ் இத பார்த்துருக்கோம். மத்த நாடுகள்லாம் வந்து சரி உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு குடுக்குறதுக்கான வண்டிய அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அந்த வண்டிய கூட அவங்க வந்து மக்களே அந்த ஆர்மி ஒரு சைடு இருக்கட்டும். அந்த இஸ்ரேல் நாட்டு மக்களும் சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா அந்த வண்டியெல்லாம் வந்து அடிச்சு உடைச்சு, சாப்பாடு யாரும் குடுக்காம நாஸ்தி பண்ணி அப்படி போட்றாங்க. அத பார்க்குறப்ப நீங்க நெட்ல YouTubeல இருந்தா நெறைய வீடியோ தான் பாருங்க. இஸ்ரேலோட அந்த அட்டாக்கு இப்ப இருக்க அந்த காஜாவோட நிலைமை என்னன்னு நீங்க போட்டு பாருங்க. ரஃபாக் எந்த நிலைமையில இருக்குன்னு. இப்ப தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. இறந்துகிட்டு இருக்காங்க. அ இங்கிட்டு எகிப்துக்கு தாண்டி போ முடியாது. அங்கிட்டு கடலு, இங்கிட்டு இஸ்ரேலு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இந்த வீடியோ இப்ப நான் எதுக்கு போட்டேன் அப்டின்னா, ஏன் எல்லாரும் வந்து இப்ப சோசியல் மீடியால இத பத்தி பேசுறாங்க. ரோஹித் சர்மா ஒய்ஃபா இருக்கட்டும், சமந்தா இருக்கட்டும், ஆலியா பட் இந்த மாரி நெறைய பேர் வந்து பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள் முதற்கொண்டு விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லா செலிபிரிட்டீஸும் இப்ப அத பத்தி பேச ஸ்டேட்டஸு ஒரு Twitterல வந்து நம்பர் 1 ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இத வந்து ஏன் பேசுறோம் அப்டின்னா, இப்டி பேச பேச தான் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, பெரிய பெரிய ஐநா அமைப்புகளுக்கும், மனிதநேயத்துக்கும், மனிதநேய இந்த அவங்கலாம் சேர்ந்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்து, அத வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்புல தான் நான் வந்து இத சொல்றேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவு அத சப்போர்ட் பண்ணுங்க. அது ஆல் ஐஸ் ஆன் ரபாக்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இத பத்தி டீட்டெயிலா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா பாருங்க. பட் நான் ஓவராலா தான் சொல்லியிருக்கேன். அதாவது இதான் வந்து ரீசன். இதுதான் வந்து அ காரணம். சண்டை நடக்கிறதுக்கான காரணம். இப்ப இந்த நிலவரத்துல இருக்கு. அப்படிங்கிறத நீங்களும் வந்து YouTubeல பாருங்க. முடிஞ்ச அளவு அ இத சோசியல் மீடியால இது பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் ஷேர் பண்றேன். இந்த மாரி என்னோட யூடியூப் சேனல்ல இருக்க ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து விஷயத்த சொல்லிர்றேன். இது மூலியமா விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆ இத செஞ்சா தானே நம்ம மனுசங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த உலகத்தில மனிதநேயம் வந்து சுத்தமா இல்லாம போய்க்கிட்டு இருக்குது. "இனம் என பிரிந்தது போதும், ஆ ம மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்" அப்படின்னு அந்த கோமாளி படத்தில வர பாட்டு மாரி நடக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு எல்லாம் ஒரு அந்த இடத்துலான பிரச்சனை வந்து இப்ப எத்தன பேர் சாகுறாங்க. அந்த ஹமாஸ்ங்கிற ஒரு அமைப்புக்காக அமைப்ப கொல்லணுங்கிறது ஓகே. உங்களுடைய குறிக்கோள் வந்து கரெக்ட்டு எல்லாமே ஓகே. ஆனா அதுக்காக பாவப்பட்ட மக்கள கொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு எப்படி கிடைக்குது? அத ஏன் மத்த நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த மக்கள மிச்சம் இருக்க மக்களனாச்சும் காப்பாத்துங்க. அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நன்றி.